உட்கார வச்சு உங்களுக்கு ஒரு ஸ்டோரி, நியூ ஸ்டோரி உங்களுக்கு சொல்லி தரலாம். சரியா? ஒரு தம்பி இவன மாதிரி இருந்தான். தம்பி பேர் என்ன? இமானுவேல் மாதிரி ஒரு தம்பி இருந்தான். அவன் ஒவ்வொரு நாள் சோகமா உட்கார்ந்துட்டு இருந்தான், அழுதுட்டு இருந்தான். அப்போ எல்லாரும் என்னாச்சு அவனுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது அவன்கிட்ட கேட்டாங்க, என்னுடைய அப்பா அம்மா 2 பேரும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க, 2 பேரும் ஒரு விபத்துல இறந்துட்டாங்க. இப்போ நான் அனாதை ஆயிட்டேன். என்னுடைய பெற்றோர்கள் யாருமே, என்னுடைய சொந்தக்காரங்க யாருமே எனக்கு வந்து ஆறுதல் சொல்லவோ எனக்கு ஹெல்ப் பண்ணவோ யாரும் இல்லை. அதனால தனியா உட்காந்து நான் அழுதுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இப்போ அவனுக்கு யாரும் உதவி செய்யறதுக்கு ஒருத்தருமே இல்லை. அவன் பேரு ஸ்டீஃபன். சொல்லுங்க, ஸ்டீஃபன். அவன் பேரு ஸ்டீஃபன் அப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தான். அப்போ அவங்க பாட்டி மட்டும்தான் அவனுக்கு இருக்கிறாங்க. அவங்களுடைய அம்மாவை பெற்ற பாட்டி மட்டும்தான் அவனுக்கு இருக்கிறாங்க. அவங்க மட்டும்தான் அவன் பக்கத்துல உட்காந்து அப்பப்ப அவன் முதுகு அப்படியே தடவி கொடுப்பாங்க, அவனை தட்டி கொடுப்பாங்க. அழகுடா, கவலைப்படாதுடா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா அவனுக்கு நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நம்ம பெருசாகி நம்ம என்ன ஆகும், நமக்கு படிக்க முடியுமா, நம்ம எப்படி வாழ்வோம் அப்படின்னு அவனுக்கு ஒரே கவலை. இது கஷ்டப்பட்டுட்டே இருந்தான். அந்த சமயத்துல அவங்க பாட்டி சொன்னாங்க, கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னடா பாட்டி எப்ப பாரு கவலைப்படாத சொன்னாங்க. என்ன பாட்டி சொல்றீங்கன்னு, நமக்கு அப்பா அம்மா உனக்கு இல்ல பத்தியா, அதே மாதிரி எனக்கு அப்பா அம்மா இல்ல, ஆனா இன்னைக்கு வரைக்கும் என்ன ஒரு கடவுள் காப்பாத்திட்டு வராரு, அந்த கடவுளை உனக்கு நான் சொல்லி தர போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவனுக்கு பேரு, அவங்க அம்மா வச்ச பேரு அவனுக்கு முருகன் அப்படின்னு ஒரு பேர் வச்சாங்க. அந்த ஒரு கடவுள் பேர் இருந்ததுனால அதை நான் வலியுறுத்தி சொல்லல, அந்த பேரை அவனுக்கு வச்சிருந்தாங்க. ஆனா அவங்க பாட்டி தான் அவனுக்கு ஸ்டீஃபன் அப்படின்னு பேரை மாத்தி சொன்னாங்க. அப்பதான் அவனுக்கு தெரியுது இயேசு அப்படின்னு ஒரு கடவுள் இருக்கிறாரு. அந்த கடவுள் தான் பாட்டியை இவ்வளவு நாள் பாதுகாத்தாரு. அந்த பாட்டி தான் நம்மள, இந்த கடவுள் நம்மளை பார்த்துக்குவாங்க தைரியப்படுத்துறாருன்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ அவன்கிட்ட அந்த பாட்டி சொன்னாங்க, அவர் ஒரு நாளும் நம்மள கைவிட மாட்டாரா, நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் சொல்லி அந்த பையன் என்ன பண்ணுவாங்க, முதுக தட்டி கொடுத்து நீ கவலைப்படாத, நீ அழாத, உன்னை அவர் பார்த்துக்குவாரு அப்படின்னே சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி அவன் சொன்னாலும் அவனுக்கு ஆறுதல் கிடைக்கல. அவன் சின்ன பையன் இல்லையா, அவனுக்கு அவ்வளவா புரியல. அப்போ அவங்க பாட்டி சொன்னாங்க, நம்ம வேற ஊருக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு இன்னொரு ஊருக்கு அவங்க போறாங்க. அந்த ஊரே காலி பண்ணிட்டு போறாங்க. அந்த ஊர்ல யாருமே ஹெல்ப் பண்ணல, யாருமே இவனுக்கு வந்து ஆலோசனை கொடுக்கவோ அவனுக்கு உதவி செய்வோ ஆள் இல்லை. அதனால அவன் வேற ஒரு கிராமத்துக்கு போயிட்டாங்க. வேற ஒரு சிறிய பட்டணம், கிராமத்தை தாண்டி ஒரு சின்ன பட்டணத்துக்கு போயிட்டாங்க. அந்த அம்மா ஒவ்வொரு வீட்லயும் போய் வேலை செய்வாங்க, பாத்திரம் வளர்க்கறது, அவங்க வீட்டுக்கு துணி துவைச்சு கொடுக்குறது, அந்த மாதிரி வேலை செய்வாங்க. அதுல கொஞ்சம் காசு கிடைக்கும். அந்த காசை வச்சு இவனை படிக்க வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த ஊருக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே அவனுக்கு சொல்லி கொடுத்தாங்க, நைட்ல அதான் சொல்லி கொடுப்பாங்க. என்னன்னு சொல்லி கொடுப்பாங்கன்னா, நம்ம ஏசாமி கிட்ட ப்ரேயர் பண்ணணும் அப்படின்றாங்க. ப்ரேயர்னா என்ன அப்படின்னு கேட்கிறான் அவன். ப்ரேயர்னா என்ன? இமானுவேல், ப்ரேயர்னா என்ன? ஜெபம் பண்றது. இவனுக்கு தெரியும் பேர் என்ன? ஜோயல் சூப்பரா சொல்லிட்டான். ஜெபம் பண்றது, கடவுள்கிட்ட எனக்கு இது தாங்க அது தாங்க அப்படின்னு கேட்கறது. அப்போ அவன் அவங்க பாட்டி சொன்ன மாதிரியே மூட்டி போட்ட உடனே அவன் ஏசப்பா கிட்ட கேட்கிறான், ஏசப்பா நீங்க நல்லவங்கன்னு எங்க பாட்டி சொன்னாங்க. என்ன மாதிரி அனாதையா இருக்கிறவங்களுக்கு, என்ன மாதிரி ஏழையா இருக்கிறவங்களுக்கு, என்ன மாதிரி உதவி இல்லாம இருக்கிறவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களாமே, நீங்க அவங்களெல்லாம் வாழ வைப்பீங்களாமே அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். சொன்ன உடனே அந்த பையனுடைய ஜெபத்தை கடவுள் கேட்டாலும் உடனே அவனுக்கு பதில் கிடைக்கல. ஆனா அவனுக்கு ஒரு நம்பிக்கை, நிச்சயமா இந்த இயேசுசாமி என்னை கைவிட மாட்டாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இப்படி ஸ்கூலுக்கு போனான். அவங்க பாட்டி ஒரு ஸ்கூல்ல சேர்த்தாங்க. அந்த ஸ்கூல் நல்ல இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல். அந்த பாட்டி பேரனை எப்படியாவது நல்லா உருவாக்கணும்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல சேர்த்தாங்க. இங்க பக்கத்துல இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் இருக்கா பக்கத்துல எங்கேயாவது? இங்கிலீஷ் மீடியம் இல்ல. எங்க போகணும்? நீங்க போகணும், மணவாளம் போகணும், ஸ்டெப்பர்ட் ஸ்கூலுக்கு தான் போகணும். இல்ல ஸ்டெப்பர்ட் ஸ்கூலுக்கு தான் நீங்க போகணும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கூல்ல அந்த பையனை சேர்த்துட்டாங்க. என்ன ஸ்கூலு? இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல சேர்த்துட்டாங்க. கவனிச்சிட்டு இருக்கீங்களா? இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல அவனை சேர்த்துட்டாங்க. சேர்த்த உடனே அவங்க எல்லாமே பணக்கார பிள்ளைங்க படிக்கிற இடம், பெரிய பெரிய வசதியான பிள்ளைங்க. அவங்க ஷூ சூப்பரா போட்டு வருவாங்க, ட்ரெஸ் எல்லாம் சூப்பரா போட்டு வருவாங்க, லஞ்ச் எல்லாம் பார்த்தா அருமையான பாக்ஸ்ல வெரைட்டியான ரைஸ் கொண்டு வந்து சாப்பிடுவாங்க, ஸ்நாக்ஸ் நிறைய சாப்பிடுவாங்க. ஆனா இவன் யாரு? ஏழை பையன்.
அப்பா அம்மா இல்லாத பையன். அப்ப இவனுக்கு அந்த மாதிரி வெரைட்டியான ரைஸ் சாப்பிட முடியாது, நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட முடியாது. அப்ப லைஃப் டைம்ல இவன் தனியா உட்காந்துட்டு இருப்பான். யாருமே அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸா வரவே மாட்டாங்க, தனியா உட்காந்துட்டு இருப்பான். அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் கிடைக்கும்னா, இவன் ட்ரெஸ் அங்கங்க கிழிச்சு இருக்கும் லைட்டா, ரெண்டாவது கொஞ்சம் அழுக்கா வேற இருக்கும். அப்போ அவனை பார்க்கறதுக்கு ஒரு ஏழை பையனு வெளிப்படையா தெரியும். அப்போ அந்த பணக்கார பசங்க எல்லாம் இவனை சேர்த்துக்கவே மாட்டாங்க. ஏய் நீ தள்ளி உட்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவனுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த சமயத்துல அவன் என்ன தெரியுமா, லைஃப் ஏசப்பா எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு தெரிஞ்சதே அவ்வளவுதான், ஏசப்பா நீங்க நல்லவங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான். ஒவ்வொரு நாளும் அப்படி சொல்லியிருப்பான். இப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா, அந்த பசங்க எல்லாம் இவனை ஒரு ஏழை பையனை ஒதுக்கி ஒதுக்கி வச்சதுனால அதை போய் அவங்க வீட்டுல சொல்லிட்டாங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி, ஒரு ஏழை பையனை, ஒரு பிச்சைக்காரன் மாதிரி இருக்க அவங்க பையன், அவனை கொண்டாந்து எங்க பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க, அவன் எங்க ஸ்கூல்ல படிக்கிறான், எங்களுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு டாடி அப்படின்னு ஒவ்வொரு பிள்ளைங்களும் அவங்க அப்பா அம்மா போய் சொல்லிட்டாங்க. அப்ப அவங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்றாங்க, பிரின்சிபால்கிட்ட வந்து யாரோ ஒரு பையன், ஒரு பெக்கர், அவங்க சொன்னது ஒரு பெக்கர் பையன், ஒரு பிச்சைக்கார பையனை எங்க பசங்க பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. சார் அவன் பிச்சைக்காரன் இல்ல, அவன் ஃபீஸ் எல்லாம் கட்டுறான், அவன் நல்ல பையன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் அவங்க எல்லாம் கேட்கல. இப்படிப்பட்ட பையன் இருக்கிற ஸ்கூல்ல எங்க பிள்ளைங்களை நாங்க சேர்க்க மாட்டோம், நாங்க டிசி வாங்கிட்டு போயிருவோம், இல்லைன்னா அவனை வெளியே அனுப்புங்க, இல்லைன்னா நாங்க டிசி வாங்கி போவோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிரின்சிபாலுக்கு வேற வழியே இல்லை. இவனை ஒருத்தரை நம்ம உள்ள வச்சிருந்தோம்னா நிறைய பசங்க வெளியே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிடுறாங்க, ஸ்டீஃபன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோன்னு அவன் கை கட்டி சொல்லிடுவான், சார் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே நீ என்ன பண்ணு, இன்னையோட ஸ்கூலை விட்டு நீ போயிடு அப்படிங்கிறாங்க. ஸ்கூலை விட்டு போயிடணும்னா அவங்க ஒரே மாச்சு, சார் என்ன அப்படின்னா, இல்ல நீ போயிடு அப்படின்றாங்க. காரணமே சொல்லு, நீ போயிடு அப்படின்றாங்க. அப்போ இல்ல எங்க பாட்டிகிட்ட நான் கேட்கணும் அப்படின்னா, உடனே அவங்க பாட்டி வர வைக்கிறாங்க. பாட்டி கிட்ட சொல்றாங்க, இவன் இருக்கிறதுனால மற்ற பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு வர மாட்டேங்கிறாங்க, அதனால இவனை நீங்க கூட்டிட்டு போயிருக்க, நாங்க டிசி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி அழுகுறாங்க. சரி அப்பா அம்மா இல்லாத பையன், கஷ்டப்பட்டு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு நான் ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னா, எங்கம்மா நீ ஒழுங்கா ஃபீஸ் கட்டுற, நீ ஃபர்ஸ்ட் கட்டினதோட சரி, அதுக்கப்புறம் கட்டவே இல்லை, நீ கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி கோபமா சொல்லி அனுப்பிச்சிடறாங்க. ஸ்டீஃபன் ஒரே அழுக, சார் இந்த ஸ்கூல்ல நான் படிச்சா நல்லா வந்திருப்பேனே, என்ன கடவுள் இப்படி பண்ணிட்டேன், கடவுள்கிட்ட போறான் அப்படியே அழுறான். அழுகும்போது வெளியே போன்னு சொன்னேன். அந்த காம்பவுண்ட் விட்டு வெளியே போகும்போது அப்படியே பரிதாப போறான். அவங்க பாட்டியை அவனை விட்டுட்டு வேகமா வேலைக்கு போகணும்னு போயிட்டாங்க. இவன் தனியா வந்துட்டு இருக்கிறப்போ இடி மின்னலோட மழை பெய்யும், மழை சோன்னு பெய்யும். அப்படியே மழை பெஞ்சிட்டு இருக்கிறப்போ அது அப்படியே நனைச்சிட்டு போறான். ஒரு கடை மாதிரி ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி போட்டிருக்கு, அதுக்குள்ள போய் நின்றுட்டு இருக்கிறான். யாருமே அப்படி இல்லை, மழை கடையெல்லாம் மூடிட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல போய் அப்படியே நின்றுட்டு இருக்கிறான். அதுல ஓட்டையில தண்ணி ஒழுகிட்டே இருக்கு, இவன் மேல விழுந்து அவனுடைய கண்ணியோடு சேர்ந்து அதுவும் வந்துட்டு இருக்கு. அப்போ அதே இடத்துல என்ன பண்றான், அப்படியே முட்டி போடுறான். கடவுள்கிட்ட நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லி முட்டி போடுறான். முட்டி போட்டு, கடவுளே நீங்க நல்லவங்கன்னு சொன்னாங்க, என்ன மாதிரி ஏழை பிள்ளைங்களை நீங்க காப்பாத்துவீங்கன்னு சொன்னாங்க, எங்க பாட்டி உங்களை பத்தி நிறைய கதையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, ஆனா இன்னைக்கு என் நிலைமை பாருங்க, என்னை கைவிட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவன் அழுறான். அவன் அழுத்துட்டு இருக்கிறப்போ ஒரு டீச்சர், அவங்க ஸ்கூல் டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர் அந்த வழியா போறாங்க, கொடை பிடிச்சிட்டு போறாங்க. ஸ்கூல் விட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க. போன உடனே இவன் ஸ்டீஃபன் ஆச்சு, இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அவங்க வராங்க. இவன் முட்டி போட்டுட்டு ஏதோ பேசிட்டு இருக்கான். அப்போ அவங்க கேட்கறாங்க, யாருக்கா பேசிட்டு இருக்க அப்படின்னாங்க. அவங்க எதுவுமே சொல்லல. டேய் உன்னதாண்டா, என்னடா அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ அவன் அவனுடைய கதையெல்லாம் சொல்றான். அவங்க அப்பா அம்மா இறந்தது, அவங்க வேற ஊர்ல இருந்து இங்க வந்தது, அவங்க பாட்டி கஷ்டப்பட்டு அவங்க ஃபீஸ் கட்டுறது, இப்போ அவன் ஒரு ஏழை பையங்கிறதுனால ஸ்கூல் விட்டு துரத்துனது, எல்லாத்தையும் அந்த டீச்சர்கிட்ட சொல்லி அழுகுறான். உடனே அந்த டீச்சர் அவனை அப்படி மார்போட அவங்களை அணைச்சிக்கிட்டு அவனை தட்டி கொடுத்துட்டு, இப்ப நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, நான் கடவுள்கிட்ட பேசிட்டு இருந்தேன், என்ன பேசிட்டு இருந்தேன், ஏசப்பா நீங்க நல்லவங்கன்னு சொன்னாங்க, எனக்கு உதவி பண்ணுங்க நான் கேட்டேன் அப்படின்னா. உடனே அந்த டீச்சர் அப்படியே சரிடான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போயிட்டு அடுத்த நாள் ஒரு நாள் விட்டு அன்னைக்கு முடிஞ்சு, அடுத்த நாள் முடிஞ்சு அவங்க ஸ்கூல்ல இருந்து ஒரு போன் வருது அவங்க பாட்டிக்கு. பாத்தீங்கன்னா உங்க பேரன் ஸ்டீஃபனை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க பாட்டிக்கு புரியல, ஏன் சார் அப்படிங்கிறார். நீ கூட்டிட்டு வாமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த பிரின்சிபால். அப்போ அவனை புறப்பட வச்சு அவனை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போறாங்க. போன உடனே அந்த பிரின்சிபல் ரூமுக்கு போங்க அப்படிங்கிறாங்க. பிரின்சிபல் ரூமுக்கு அவங்க வந்தாங்க. வந்த உடனே அந்த பாட்டியை சேர்ல உட்கார சொல்றாங்க, இவனும் ஒரு சேர்ல உட்கார சொல்றாரு பிரின்சிபால்.
சேர்ல உட்கார்ந்து அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நீ நாளையில இருந்து இந்த ஸ்கூல்லயே படிக்கலாம் அப்படிங்கிறாரு. நாளையில இருந்து இந்த ஸ்கூல்லயே படிக்கலாமா? என்னாச்சு? அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவர் பிரின்சிபல் அமைதியாக இருக்கிறார். அவங்க பாட்டிக்கும் புரியல. ஒருத்தர் மூஞ்ச பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல ஒரு விலை உயர்ந்த கார், ஒரு காஸ்ட்லி கார் அந்த ஸ்கூல் காம்பவுண்ட் கிட்ட வந்து நிக்குது. அந்த இடத்துல உள்ள வருது ஒரு கார். உள்ள வந்து எல்லாரும் திரும்பி அதை பாக்குறாங்க. அந்த கார்ல இருந்து ஒரு மிடில் வயசு, ஒரு 40 வயசு நின்ற ஒரு அம்மா இறங்கி வேகமா உள்ள பிரின்சிபல் ரூம் நோக்கி வராங்க. அவங்க வந்த உடனே பிரின்சிபல் எந்திரிச்சு போய் அவங்களை வாங்க மேடம், வணக்கம் மேடம் சொல்லி அவங்கள வரவேற்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு இந்த பாட்டிக்கும் ஸ்டீஃபனுக்கு தெரியவே இல்லை. ஆனா ஏதோ நடக்குதுன்றது மட்டும் புரியுது. உடனே அவங்க உள்ள வந்தாங்க. உள்ள வந்த உடனே அவரை பிரின்சிபல் சொல்றாரு, இவன் தான் அந்த தம்பி, இவன் தான் அந்த ஸ்டீஃபன். அவனை காமிக்கிறாங்க. இவங்க தான் அவங்க பாட்டி அப்படின்னு அவங்களுக்கு காமிக்கிறாங்க. அவங்க ஒரு பணக்கார ஒரு லேடி. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த பையனுடைய எல்லா படிப்பு செலவையும் நானே பார்த்துக்கிறேன். அவனுக்கு எவ்வளவு படிச்சாலும் சரி, காலேஜ் அதுக்கு மேல என்ன படிச்சாலும் அந்த படிப்பு செலவுக்குள்ள நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவங்க அந்த காலேஜ் அந்த ஸ்கூல் பிரின்சிபாலுக்கு போன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. என்ன நடந்துச்சு இந்த இடைப்பட்ட நேரத்தில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டீச்சர் கொடை பிடிச்சிட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அந்த டீச்சர் பேர் ஸ்டெல்லா டீச்சர். அவங்க வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க இவன் அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவன் ஆறுதல் படுத்தி அவன் மார்போடு அணைச்சு சட்டி கொடுத்தாங்க பாத்தீங்களா. அவங்க என்ன பண்ணாங்க, இவன் சொன்ன ஸ்டோரி எல்லாம் ஒரு கட்டுரை மாதிரி எழுதி ஃபேஸ்புக், ட்விட்டர், அப்புறம் இன்ஸ்டாகிராம் இதுல எல்லாத்துலயும் போட்டு விட்டாங்க. இப்படி இவனுடைய கண்ணீர் கதை அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து இவனுடைய அந்த ஹிஸ்டரி ஃபுல்லா எழுதி அவன் ஸ்கூல் விட்டு வெளியே அனுப்பின வரைக்கும் அதை போட்டுட்டாங்க. அதை படிச்ச இந்த பணக்காரம்மா தனக்கு குழந்தைய இல்லை, அவங்களுக்கு 40 வயசு ஆயும் அவங்களுக்கு பிள்ளை இல்லை. அதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அதுல போட்டிருந்த அந்த கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி அந்த பையனை ஸ்டீஃபனை என் பிள்ளைய நான் தத்து எடுத்துக்கிறேன், அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை செலவையும் நான் பொறுப்படுத்துக்கிறேன்னு சொல்லி அவனை என் மகனா நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தான் போன் பண்ணிருக்காங்க. இப்போ அந்த விஷயத்த ஸ்டீஃபன் சொல்றாங்க, இனிமே இவங்க தான் உனக்கு அம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ அவன் அப்படியே சேர் விட்டு எழுந்து நிக்கிறான். நின்ன உடனே அவங்க அப்படியே அன்பு கலந்த கண்ணீர், அவங்க கண்ணிலையும் அப்படியே குழந்தை இல்லையா, அதனால அந்த பையன் அப்படியே பார்த்தோம்னா அவங்களுக்கு கண் கலங்குது. இவன் ஓடி போய் அவங்கள அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். கட்டி பிடிச்சோம்னா 2 பேரும் கொஞ்ச நேரம் அழுகுறாங்க. அவனை அப்படியே தூக்கி அவங்களுடைய கண்ணுக்குள்ள முத்தம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு யூ ஆர் மை சன் அப்படிங்கிறாங்க. அவன் முகத்தை பார்த்துட்டு யூ ஆர் மை மம் அப்படிங்கிறான், மம்மி அப்படிங்கிறான். 2 பேரும் மாற்றி மாற்றி முத்தம் கொடுத்துக்கிட்டாங்க. சந்தோஷமான ஒரு தருணமா இருந்தது. அவனை கடவுள் கைவிடவே இல்லை. அவனுடைய சின்ன சின்ன குட்டி குட்டி ஜெபம் பண்ணா பாத்தீங்களா, அந்த ஜெபத்தை கடவுள் அப்படியே கேட்டு அவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுத்தார். யார் இயேசு நல்லவர் என்றும் என் வாழ்க்கைக்கு அவர் போதுமானவர், என் தேவைகளை சந்திப்பார் அப்படின்னு நம்பி அவருடைய விண்ணப்பம் பண்ணாங்களோ, ஜெபம் பண்றாங்களோ, அவங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அவங்க உயர்த்தி வைப்பார். பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, அந்த வசனத்தை சொல்லி தரேன், நீங்க அப்படியே புடிச்சிட்டு நீங்க ஏசப்பாட்ட கேளுங்க. ஒருவன், நான் சொல்ல சொன்னீங்களா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், மறுபடியும் சொல்றேன், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. மறுபடியும்